Hello everyone, welcome back to Rsn Dhiya's channel. இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் லெவல் இங்கிலீஷ் தான் பார்க்க இருக்கிறோம். பிகினர்ஸ் லெவல் இங்கிலீஷ் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். அதாவது இங்கிலீஷ் எதுவுமே பேச தெரியாது, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிகினர்ஸ்க்காக தான் இந்த சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது மார்னிங் டு நைட் வரைக்கும் அவங்க என்னெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ், வாங்க பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி RSN Dhiya சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிவ் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் ஒன், அலாமை நிறுத்து அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அலாம் அடிக்குது, அடிச்சுட்டே இருக்குன்னா அலாமை ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதுக்கு டேர்ன் ஆஃப் த அலாம், டேர்ன் ஆஃப் த அலாம் அப்படி சொல்லலாம். படுக்கையை சரி செய், தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே போட்டுட்டு வராமல் படுக்கையை சரி செய், அதே மடித்து வை அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. சரி செய் அப்படிங்கிறதுக்கு மேக் யுவர் பெட், மேக் யுவர் பெட் அப்படி சொல்லணும். தலையணை உரையை துவைக்க போடு அப்படின்னா புட் யுவர் பில்லோ கவர் டு வாஷ், புட் யுவர் பில்லோ கவர் டு வாஷ் அப்படி சொல்லலாம். பல் துலக்கு அப்படின்னா ப்ரஷ் யுவர் டீத் அப்படி சொல்லணும், ப்ரஷ் யுவர் டீத். போய் குளி அப்படின்னா டேக் எ ஷவர், டேக் எ ஷவர். டவல் வைத்து தலை துவட்டு அல்லது தலையை காயவை அப்படி சொல்கிறதுக்கு ட்ரை யுவர் ஹேர் வித் எ டவல், ட்ரை யுவர் ஹேர் வித் எ டவல் அப்படி சொல்லணும். முகத்தில் க்ரீம் போடு அல்லது க்ரீம் அப்ளை பண்ணு அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. ஃபேஸுக்கு க்ரீம் போடுன்னு புட் ஆன் க்ரீம் அப்படி சொன்னால் போதும். புட் ஆன் க்ரீம் ஆன் யுவர் ஃபேஸ் அதெல்லாம் தேவையில்லை, புட் ஆன் க்ரீம் அப்படி சொல்லலாம். ட்ரெஸ் பண்ணு அப்படின்னா கெட் ட்ரெஸ்டு, கெட் ட்ரெஸ்டு. தலைவாறு கோம் யுவர் ஹேர், கோம் யுவர் ஹேர். காலை உணவு தயார் செய் அப்படின்னா மேக் பிரேக்ஃபாஸ்ட், அதே மதிய உணவு தயார் செய் அப்படின்னு சொன்னோம்னா மேக் லஞ்ச், நைட்டாக இருந்ததுன்னா மேக் டின்னர், அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா. காலை உணவு சாப்பிடு அப்படின்னா ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொல்லலாம். அதே மதிய உணவு அப்படின்னா ஹாவ் லஞ்ச், நைட்டாக இருந்ததுன்னா ஹாவ் டின்னர், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது தண்ணியை கொட்டாதே அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு டோன்ட் ஸ்பில் த வாட்டர் வைல் ஈட்டிங். ஸ்பில்னால் தண்ணியை சிந்துறது கொட்டுறது, அதுக்கு எல்லாமே ஸ்பில் அப்படி சொல்லலாம். அப்போ டோன்ட் ஸ்பில் த வாட்டர் வைல் ஈட்டிங் அப்படி சொல்லலாம். சாப்பிடும் பொழுது தண்ணி அதிகமாக குடிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் அப்படி குழந்தைகிட்ட சொல்லும்போது டோன்ட் ட்ரிங்க் டூ மச் ஆஃப் வாட்டர் வைல் ஈட்டிங், டோன்ட் ட்ரிங்க் டூ மச் ஆஃப் வாட்டர் வைல் ஈட்டிங் அப்படி சொல்லலாம். காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சாப்பிடு அப்படின்னு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்குறோன்னா ஈட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் லாட், ஈட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் லாட் அப்படி சொல்லலாம். வீட்டை பெருக்கு அப்படின்னா ஸ்வீப் த ஹவுஸ், ஸ்வீப் த ஹவுஸ். லஞ்ச் தயார் செய் அப்படின்னா மேக் லஞ்ச், அதே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் மேக் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டாக இருந்ததுன்னா மேக் டின்னர், அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். லஞ்ச் பேக் பண்ணு அப்படின்னா பேக் யுவர் லஞ்ச், பேக் யுவர் லஞ்ச். ஆஃபீஸுக்கு போ, கோ டு ஆஃபீஸ், கோ டு ஆஃபீஸ். ஸ்நாக்ஸ் சாப்பிடுன்னா ஹாவ் சம் ஸ்நாக்ஸ், ஹாவ் சம் ஸ்நாக்ஸ். தூசு தட்டு ஒட்டடை அடின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. டூ த டஸ்டிங், டூ த டஸ்டிங் அப்படி சொல்லணும். செடிகளுக்கு தண்ணி ஊற்று அப்படின்னா வாட்டர் த பிளான்ட்ஸ், வாட்டர் த பிளான்ட்ஸ் அப்படி சொல்லலாம். கொஞ்சம் காஃபி போடு அப்படின்னு சொல்கிறோன்னா மேக் சம் காஃபி, மேக் சம் காஃபி அப்படி சொல்லலாம். தரையை துடை, துடை அப்படின்னா மாப் த ஃப்ளோர், மாப் த ஃப்ளோர். துணிகளை துவைக்க போடு அப்படின்னா புட் யுவர் ட்ரெஸ் டு லாண்டரி, புட் யுவர் ட்ரெஸ் டு லாண்டரி அப்படி சொல்லணும். துணிகளை கொடியில் காய போடு அப்படின்னா ஹேங் அவுட் த க்ளோத்ஸ், ஹேங் அவுட் த க்ளோத்ஸ் அப்படி சொல்லலாம். உன் துணிகளை மடி அப்படின்னா ஃபோல்ட் யுவர் க்ளோத்ஸ், ஃபோல்ட் யுவர் க்ளோத்ஸ் அப்படி சொல்லணும். ஃபோல்டுனா மடித்தல். உன் துணிகளை அடுக்கி வை, மடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அடுக்கி வைப்போம் இல்லைங்களா நம்மளுடைய கபோர்டில் வார்ட்ரோப்பில் எல்லாமே. அப்போது அதுக்கு என்ன சொல்ல ஸ்டாக் யுவர் க்ளோத்ஸ், ஸ்டாக் யுவர் க்ளோத்ஸ் அப்படி சொல்லலாம். ஷாப்பிங் பண்ணுன்னா டூ த ஷாப்பிங், டூ த ஷாப்பிங். இரவு சாப்பாடு சாப்பிடுன்னா ஹாவ் டின்னர், ஹாவ் டின்னர் அப்படி சொல்லலாம்.
தூங்குவதற்கு முன் வாழைப்பழம் சாப்பிடுன்னு குழந்தைகளுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா. ஈட் ஏ பனானா பிஃபோர் கோ டு பெட். ஈட் ஏ பனானா பிஃபோர் கோ டு பெட் அப்படி சொல்லலாம். அலாம் வெய் அப்படின்னா செட் த அலாம். காலையில் எழுந்த உடனே அலாம் ஆஃப் பண்ணுன்னு சொன்னோம். இதே நைட் அலாம் வைக்கிறோம் எந்திரிக்கிறதுக்காக இல்லைங்களா. அப்போ அலாம் வெய்னா செட் த அலாம் அப்படின்னு சொல்லலாம். லைட்டு டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னா டேர்ன் ஆஃப் த லைட் அண்ட் டிவி. டேர்ன் ஆஃப் த லைட் அண்ட் டிவி அப்படி சொல்லலாம். டைரி எழுது. சில பேர்த்துக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நோட் பண்ணி வைப்பாங்க. அப்போது ரைட் த டைரி அப்படி சொல்லலாம். ரைட் த டைரி. நல்லா தூங்கு அப்படின்னா ஸ்லீப் வெல். ஸ்லீப் வெல் அப்படி சொல்லலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. நீங்கள் இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி மார்னிங் டு நைட் வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸோட. If you like this class means please give your like. Don't forget to subscribe to our channel Rsn Dhiya's channel. Thank you for watching.